கர்த்தர் தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் சர்வதேச ஊழியமான கடவுளின் தேவாலயத்தில் கூடும் சகோதரரும் சகோதரிகளும் அங்கே இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் புகழும் மகிமையும் எங்கள் தேவனுக்கே உண்டாகட்டும். நீங்கள் உட்கார்ந்து உங்கள் இடத்தில் அமரலாம். எப்படி உணர்கிறீர்கள்? இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த உலகளாவிய சூழ்நிலையில் நாம் அனைவரும் எப்படி உணர்கிறோம்? ஏனெனில் இது உலகளாவியமான ஒன்று. அதனால் மக்கள் பல விஷயங்களை பேசுகிறார்கள். மக்கள் ஊகிக்கிறார்கள். சிலர் இதெல்லாம் பொய் என்று சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், இது அரசியல், இது ஆட்சியாளர்கள்தான் விரும்புவது, அதற்காகத்தான் என்று. ஆனால் அது உண்மை அல்ல சகோதரர்களே. இது தேவன் உலகத்திற்கு அனுப்பிய ஒரு சோதனை மற்றும் ஒரு தண்டனை. ஏனெனில் உண்மையில் சோதனைகள் என்பது தேவன் அளிக்கும் தண்டனைகள். தேவன் சோதிப்பது தண்டனையுடாகத்தான். ஆகையால் இது உலகிற்கு மிகவும் கடினமான, மிகவும் சிரமமான ஒரு சோதனை. தேவனை நம்பாதவர்களுக்கும் அவர் மேல் நம்பிக்கை வைக்காதவர்களுக்கும் அவரை அழைக்காதவர்களுக்கும் இது ஒரு சோதனை. அவர்களுக்காக தேவன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் ஒரு சோதனை. மக்கள் சிந்தித்து தியானித்து, இது என்ன நடக்கிறது, இது என்ன விஷயம் என்று யோசிக்கத் தொடங்குவார்கள். அறிவியல் இதிலிருந்து விலகிவிட்டது. ஆம், இந்த பிரச்சனை விஞ்ஞானத்தின் கைகளிலிருந்து தப்பிவிட்டது. எதையும் செய்ய முடியவில்லை. இதுவரை எதையும் சாதிக்க முடியவில்லை. இது மிகவும் துயரமானது, மிகவும் மனக்கசப்பானது. ஒருவேளை தேவனும் அவருடைய ஆற்றலும் மட்டுமே. அப்படியென்றால் தேவன் தானே இருக்கிறார் என்று காட்டிக் கொள்கிறார். அதே சமயம் கர்த்தரின் பின்தொடர்பவர்களுக்கு விசுவாசத்தை சோதிக்கிறார். தேவனிலுள்ள நம்பிக்கையை சோதிக்கிறார். மேலும் ஒவ்வொருவரிடமும், நீ என்ன செய்தாய்? என்னுடைய காரியத்திற்காக நீ உழைத்தாயா? உன் உழைப்பு எங்கே என்று கேட்கிறார். தேவனைத் தேடுகிறேன், வேதாகமம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், தேவனுக்காக உலகிலான பலவற்றை விட்டு விட்டேன் என்று சொல்லும் அந்த பின்தொடர்பவர்களிடம் கர்த்தர் இதைச் சொல்கிறார். அதனால் தேவன் சொல்கிறார், எனக்கு கனிகள் காட்டு, நீ செய்தது என்ன என்று. அப்பொழுது பலர் சொல்கிறார்கள், நான் கர்த்தருக்காக எதையும் செய்யவில்லை, எனக்கு இன்னும் வாழ வேண்டும், இன்னும் கொஞ்சம் வாழ்நாள் வேண்டும், தேவனுக்காக உழைக்கவும் அவருக்கு சேவை செய்யவும் அவருக்கு முன் எனது கைகளில் ஏதாவது கொண்டு நிற்கவும் வேண்டும் என்று. இவை எல்லாம் மக்கள் செய்யும் சிந்தனைகள். மேலும் நான் முன்பே சொன்னபடி தேவன் இல்லாதவர்கள் கூட தேவன் இருக்கிறார் என்பதை உணர்கிறார்கள். தேவனை கௌரவிக்க வேண்டும், வணங்க வேண்டும், ஜெபத்தில் அவரை நோக்கி அழைக்க வேண்டும், கர்த்தரிடம் இரக்கத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர் இந்த தொற்றையும் இந்த பிழைகையும் இந்த வைரஸையும் அகற்றட்டும் என்று கேட்க வேண்டும். ஏனெனில் இது அரசியலின் விஷயம் அல்ல, அரசுகளின் விஷயம் அல்ல. எல்லாமே மனித கைகளிலிருந்து, மனித ஆற்றலிலிருந்து விலகிவிட்டது. ஆகையால் தேவனுடைய ஆற்றலே நம்மை இரட்சிக்கக்கூடிய ஒரே ஆற்றல். அதனால் நாமும் நம்முடைய தேவனுக்கு மாட்சியை தருகிறோம். மகிமையின் தேவன் மகிமைப்படுத்தப்படுவாராக. இன்று நாம் சில விஷயங்களில் தியானிக்கப் போகிறோம். மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள், அவர்கள் எழுதுகிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வது என்றால் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதன் அர்த்தம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயிடம் தேவன் ஆவியானவர், அவரை ஆவியிலும் சத்தியத்திலும் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னபோது அதற்கு பொருள் என்ன? அது என்ன? அது எப்படி என்று. நிச்சயமாக இப்படி கேட்பவர்கள் புதிதாகவே வேதாகமத்தை வாசிக்கத் தொடங்கியவர்கள். அதனால் அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் சபையில் ஏற்கனவே சில காலம் இருந்த சகோதரிகள் போதனையை அறிந்தவர்களே. இன்று நாம் அதை மீண்டும் பார்ப்போம். அதை அறிந்தவர்களுக்கு நினைவூட்டவும், அறியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும், என்னிடம் கேட்பவர்களுக்கு தெளிவாகத் தெரியவும், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வது என்ன என்பதை புரிந்து கொள்ளவும். ஏன் என்றால் நிச்சயமாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது.
அப்படியானால் மற்ற வாழ்க்கை என்ன? அது உடல் சார்ந்த வாழ்க்கை, பொருட்சார்ந்த வாழ்க்கைதான். அந்த பொருட்சார்ந்த அல்லது உடல் சார்ந்த வாழ்க்கையை நாம் மனிதர்களாக உலகில் அனுபவித்து வருகிறோம், அனைவரும் அதை வாழ்கிறோம். ஆனால் நாம் தேவனை அறிந்தபோது மற்றொரு வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறோம், வேறு அனுபவங்களை அடைகிறோம். அப்பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறோம். இன்று அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை மீண்டும் பார்ப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்தவும் போதனையை கற்றுக்கொள்ளவும் நாங்கள் அனைவரும் கர்த்தரின் வார்த்தையில் ஆசிரியர்களும் ஆசிரியைகளுமாக மாறவும். நாம் வேதாகமத்தை திறப்போம். 1 கொரிந்தியர் எழுதிய முதல் கடிதம், அதிகாரம் 3, புதிய ஏற்பாட்டில். ஆகையால் நாம் வசனம் 1, 2, 3 ஆகியவற்றைப் படிப்போம். மேலும் குழந்தைகளுக்கும் வணக்கத்தை சொல்கிறேன், ஏனெனில் பல குழந்தைகள் அங்கே கவனத்துடன் போதனையை கேட்டு வருகின்றனர். சிலர் தங்கள் கையொலி வாத்தியங்களோடு, தங்கள் இசைக்கருவிகளோடு, மராகாஸ்களோடு, நன்றாக பேரிகையோடு, எப்படியோ சொல்லப்படுகிறதோ அத்தகைய கருவிகளோடு அவர்கள் அங்கேயும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து வருகின்றனர். ஏனெனில் குழந்தைகள்தான் எங்களுக்கு, பெரியவர்களுக்கு, கர்த்தர் மேல் நம்பிக்கையும் விசுவாசத்திலும் ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன், அவர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:1 ஆகையால் சகோதரர்களே, உங்களோடே ஆன்மீகமானவர்களோடே போல அல்ல, மாம்சமானவர்களோடே போல, கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளோடே போல நான் பேச முடியவில்லை. 2 பால் குடிக்க கொடுத்தேன், வலுவான உணவை அல்ல, ஏனெனில் நீங்கள் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை, இன்று வரைக்கும் கூட முடியவில்லை. 3 நீங்கள் இன்னும் மாம்சமானவர்களாக இருக்கிறீர்கள். ஏன்? அப்போஸ்தலன் அவர்கள் மாம்சமானவர்களும் ஆன்மீகமற்றவர்களுமாக இருக்கிறார்கள் என்று ஏன் சொன்னார்? ஏனெனில் அவர் வசனம் இல் சொல்கிறார், நான் உங்களோடே ஆன்மீகமானவர்களோடே போல பேச முடியவில்லை, உங்களோடே மாம்சமானவர்களோடே போல, கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளோடே போல பேசினேன். உங்களுக்கு பால் கொடுத்தேன். குழந்தைகள், சிசுக்கள் பாலையே பருகுகிறார்கள், உங்களுக்கும் பாலையே கொடுக்க வேண்டியிருந்தது, உறுதியான உணவை இல்லை. ஏனெனில் நீங்கள் சுவிசேஷத்தின் போதனையின் உறுதியான உணவை ஜீரணிக்க கூட முடியவில்லை. நீங்கள் எல்லோரும் குழந்தைகளாகவும் மாம்சமானவர்களாகவும் பொருள்மயமானவர்களாகவும் இருந்தீர்கள். ஏன்? ஆம், வசனத்தில் சொல்கிறார், உங்களில் பொறாமையும் சச்சரவுகளும் பிரிவுகளும் இருக்கிறதல்லவா? அப்படி இருக்கையில் நீங்கள் மாம்சமானவர்களா? தேவனை அறியாத சாதாரண மனிதரைப் போல நடந்து கொள்கிறீர்களே. ஆகையால் ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வது என்பது மாம்ச வாழ்க்கையிலிருந்து, பொருளாதார வாழ்க்கையிலிருந்து, அறியாமையான வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டது. அப்போஸ்தலன் கொரிந்தோ சபையினரிடம் சொன்னது, உங்களில் பொறாமை உள்ளது. பொறாமை பாவம், ஏனெனில் பொறாமை பல பாவங்களை உண்டாக்குகிறது, அதிகமான விரோதங்களை உருவாக்குகிறது. பலர் பொறாமையின் காரணமாக பாவம் செய்கிறார்கள், அதேபோல் பேராசையும். சச்சரவுகள் பற்றி என்ன சொல்லலாம்? சச்சரவுகளில் என்ன இருக்கிறது? அங்கே பகைமை இருக்கிறது, பழிவாங்கும் எண்ணம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, பேராசை இருக்கிறது, குற்றச்சாட்டு இருக்கிறது, வதந்தி இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது. இவையெல்லாம் சச்சரவுகளில் இருக்கின்றன. பாசாங்குத்தனமும் தீய சொற்களும் கூட இருக்கின்றன. இவை எல்லாம் சச்சரவுகளிலும் பிரிவுகளிலும் தோன்றுகின்றன. ஒருவன் இப்படிச் சொல்கிறான், இன்னொருவன் அப்படிச் சொல்கிறான், அதனால் புரிதல்கள் இல்லாமல் போகின்றன. வாத பிரச்சினைகள், தவறான புரிதல்கள் உருவாகின்றன. ஆகையால் அப்போஸ்தலன் சொல்கிறார், இவைகள் எல்லாம் உங்களுக்குள் இருக்கின்றன, அதனால்தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளே. அதனால்தான் உங்களுக்கு பாலையே கொடுக்க வேண்டியுள்ளது, உறுதியான உணவை, அதாவது போதனையை கொடுக்க முடியவில்லையூ. ஆகையால் இங்கே இந்த வசனங்களின் மூலம் நாம் புரிந்து கொள்வதையும் அறிந்து கொள்வதையும் ஆரம்பிக்கிறோம். ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வது என்றால் என்ன? உதாரணமாக, ஆம் வசனத்தில் சொல்லும்போது, ஆன்மீக வாழ்க்கையை வாழ விரும்பினால் நாம் பொறாமையை விட்டுவிட வேண்டும். ஏனெனில் பொறாமையோடு பொறாமை மட்டுமல்ல, அதிகமான பேராசையும் வருகிறது. பொறாமையோடு பாசாங்குத்தனமும் வருகிறது. வெளிப்படையான தோற்றங்கள்,
நான் அந்த பதவியை பெற வேண்டும், நான் அந்த இடத்தில் உட்கார வேண்டும், நீ உட்காரும் அந்த நாற்காலியில் நான் உட்கார வேண்டும். இவை எல்லாம் பொறாமை, இதுதான் பேராசை. இது சச்சரவுகளையும் குற்றச்சாட்டுகளையும் கோபத்தையும் வெறுப்பையும் பாசாங்குத்தனத்தையும் உருவாக்குகிறது. இவையெல்லாம் சச்சரவுகளை உண்டாக்குகின்றன, பிரிவுகளையும் அதேபோல. அப்படியானால் ஆம் வசனத்தின் அர்த்தம் என்ன? நாம் ஆன்மீகமானவர்களாக இருக்கிறோமா? மாம்சமானவர்களோ பொருளாதார மனப்பான்மை கொண்டவர்களோ அல்லவா? நாம் அந்த குழந்தைகள் போல நடக்கக்கூடாது. ஏனெனில் குழந்தையின் உள்ளம் தாழ்மையுடன் எளிமையாக இருக்கும். அவனில் தீமை இல்லை, ஆனால் அவனுக்கு முதிர்ச்சி இல்லை, விவேகம் இல்லை, தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய திறமை இல்லை, வணிகம் செய்யக்கூடிய அறிவு இல்லை, தான் விரும்புவது என்ன, தான் வாங்கப் போகிறது என்ன என்பதை அறியக்கூடிய திறமை இல்லை. ஆகையால் ஒரு குழந்தையே, போய் எனக்கு ஒரு வண்டி வாங்கி வா, போய் கடைக்கு சென்று எனக்கு ஒரு கார் வாங்கி வா என்று எப்படி சொல்ல முடியும்? முடியாது. அவனுக்கு அந்த திறமை இல்லை, அவன் குழந்தைதான். அப்படியானால் இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்குள் தேவாலயத்தில் தேவனுடைய அறிவிலும் அவர் கற்றுக் கொடுத்த உபதேசத்திலும் இருக்கிற பெரியவர்கள் ஆகிய நாமும் பல சமயங்களில் அந்த பிள்ளைகளின் போல முதிர்ச்சி அற்றவர்களாக நடந்து கொள்கிறோம். அந்த முதிர்ச்சி இல்லாமையின் காரணமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் ஒன்றிணைந்து நடக்கவும் நல்லபடியாக செயல்களைச் செய்யவும் முடியாதபடியால் பொறாமை, சச்சரவுகள், பிரிவுகள், அதற்கும் மேலாக பரஸ்திரிகாமம், விபச்சாரம் போன்ற பாவங்களில் விழுந்து தேவையற்ற காரியங்களில் வாழ்ந்து வருகிறோம். இதுவேதான் ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக மாம்ச வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, உடலின் வாழ்க்கை என்று சொல்லப்படுவது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதன் அர்த்தம் என்னவெனில், ஒருத்தி தேவனை அறிந்து அவருடைய உபதேசத்தை புரிந்து கொள்ளும்போது அவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பிக்கிறது. தன்னுடைய சுயமனப்பான்மையால் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உமக்கு விருப்பமானவனாக இருக்க விரும்புகிறேன். பரிசுத்தத்தில் வாழ விரும்புகிறேன். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவுவேன். அப்பொழுது ஆண்டவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் இதயத்திலும் செயல்படத் தொடங்குகிறார். அவனுடைய உள்ளத்தில் இருந்திருந்த அந்த குணங்களை நீக்குகிறார். அவனுக்குள் இருந்திருந்த பொறாமை, சச்சரவுகள், பிரிவுகள், வெறுப்புகள், பகைகள், பழிவாங்கும் எண்ணங்கள், இவை எல்லாம் அகன்றுவிடுகின்றன. திருடும் ஆசையும் கொள்ளையடிக்கும் விருப்பமும் நீங்குகின்றன. ஏனெனில் தேவன் அவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு தொடங்கியிருக்கிறார். அப்பொழுது அந்த மனிதன் ஆன்மீக வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதன் அர்த்தம் பாவத்தை பழக்கமாக பின்பற்றாமல் இருப்பது. பாவத்தில் வாழ்வது அல்ல. சில நேரங்களில் யாராவது தவறுதலாக, ஒரு பலவீனத்தின் காரணமாக, உடலின் ஆசை காரணமாக சாத்தான் போட்ட வலையில் விழுந்து ஒரு பாவத்தில் விழுந்து விடலாம். ஆனால் ஒரு முறை பாவத்தில் விழுவது, அதே பாவத்தில் அடிக்கடி தொடர்ந்து வாழ்வது, இரண்டும் மிகவும் வேறுபட்டவை. ஆகையால் நாங்கள் ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதென்றால் என்ன? அது என்பது ஒரு விபத்தாகவும் அல்ல, சாத்தான் வந்து வலை போட்டதால் ஒரு நாள் விழுந்து விட்டோம் என்பதற்கும் அல்ல, ஆனால் தொடர்ந்து நாள்தோறும் வாழ்வதே. நான் எப்போதும் ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்தால் சாத்தான் என் வாழ்க்கையில் வலை போட வரத் தேவையில்லை. அவனுக்கே தெரியும் என்னோடு அவன் நேரத்தை வீணடிக்கிறான் என்று. ஏனெனில் நான் எப்போதும் ஆன்மீக வாழ்க்கையில் நடக்கிறேன். நான் சச்சரவுகளில் நடக்காமல், பிரிவுகளில் நடக்காமல், பொறாமைகளில் விழாமல் கவனித்து வாழ்கிறேன். அடுத்ததாக வேறு பாவங்களையும் பட்டியலிடுவான். ஆனால் இங்கேயே நமக்கு தெளிவாகிறது, ஆன்மீக வாழ்க்கை வாழ்வது என்பதின் பொருள் என்ன என்பதில். இப்போது 1:10. அப்படியே பைபிளின் முடிவில் வரும் அந்த புஸ்தகங்களில் யோவான், பின்னர் வெளிப்படுத்தல் ஆகியவற்றுக்கு முன் வரும் இடத்தில் 1:10. அதில் ஆம் வசனம். அங்கே அப்போஸ்தலர் பத்திருசு விசுவாசிகளுக்கு ஒரு அறிவுரையை தந்தார். மேலும் அவர் யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார்.
ஏனெனில் அப்போஸ்தலர் பத்திருசு யூதர்களிடம் சுவிசேஷம் அறிவிப்பவர் என்பதை குறிப்பிடுகிறது. அவர் அவர்களிடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினார். அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்பவும் அவரை ஏற்கவும் வலியுறுத்தினார். அவர் இரட்சகர் என்பதால், அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதால், அவர் ஒரு உயிருள்ள கல். அவருடைய அறிவுறுத்தல்களில் ஆம் வசனத்தில் உயிருள்ள கல்லாகிய கிறிஸ்துவினிடத்தில் அணுகுங்கள் என்று சொல்கிறார். அவர் உயிருள்ள கல், மனிதர்களால் நிராகரிக்கப்பட்ட கல். ஆம், எருசலேமில் யூதர்கள் அவரை நிராகரித்தார்கள். ஆனால் இங்கே அப்போஸ்தலர் பத்திருசு, அவரே ஒரு யூதர், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அப்போஸ்தலனாக யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கத் தொடங்கினார். அவர் கூறுகிறார், உயிருள்ள கல்லாகிய கிறிஸ்துவினிடத்தில் அணுகுங்கள். அவர் மனிதர்களால் நிராகரிக்கப்பட்ட கல், ஆனால் தேவனுடைய பார்வையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் மதிப்புமிக்கதுமான கல்லு. ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்களும் விசுவாசிகளாகிய நீங்கள் உயிருள்ள கற்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் அல்லது அப்போஸ்தலர், பரிசுத்த ஆவியின் வெளிப்பாட்டின் மூலம் எல்லா விசுவாசிகளும் நாமும் உயிருள்ள கற்களாக இருப்பதாக வெளிப்படுத்துகிறார். ஏன் அவர் நம்மை ஆப்பிள் மரம் என்று சொல்லவில்லை? ஏனெனில் கல் மரத்தைக் காட்டிலும் உறுதியானது. ஒரு மரம் தீப்பற்றினால் எரிந்து விடும் அல்லது அதன் வேர் இல்லாமல் காலப்போக்கில் அழுகிவிடும். ஆனால் கல், பாறை என்றால் அது நிலைத்திருக்கும். அதனால்தான் தேவன் தம்முடைய விசுவாசிகளை, சுவிசேஷத்தை பின்பற்றுவோரை, தம்முடைய வார்த்தையின் பின்பற்றுபவர்களை உயிருள்ள கற்கள் என்று ஒப்பிட்டார். அந்த உயிருள்ள கற்களில் தலைமைக்கல் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் ஆம் வசனத்தில், நீங்களும் உயிருள்ள கற்களாக, ஆன்மீக வீட்டாக கட்டப்பட்டு, பரிசுத்த ஆசாரியர் குழுவாக, இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு ஏற்ற ஆன்மீக பலிகளைச் செலுத்துவோராக இருங்கள் என்று கூறுகிறார். இந்த வசனம் மிகுந்த போதனையையும் அறிவையும் உள்ளடக்குகிறது. ஆன்மீக வீட்டாக கட்டப்பட்டு என்று சொல்கிறது. சில நாட்களுக்கு முன்பு நாம் கர்த்தரின் ஆலயத்தைப் பற்றியும் கர்த்தரின் இல்லத்தைப் பற்றியும் பேசினோம். அந்த ஆலயம் அல்லது தேவனுடைய இல்லம் என்பது மனிதர்கள் கற்கள், மணல், பாறை, பளிங்கு அல்லது மரத்தினால் கட்டும் ஒரு உடலான கட்டிடம் அல்ல என்று நாம் குறிப்பிட்டோம். அது ஆன்மீகமானது. தேவனுடைய ஆலயம் ஆன்மீகமானது. தேவனுடைய இல்லம் ஆன்மீகமானது. தேவனை பின்பற்றுகிற விசுவாசிகள் அந்த இல்லம், அந்த கட்டிடம், அந்த கூட்டம் அல்லது அந்த ஆலயமாகிறார்கள். இங்கே அப்போஸ்தலர் பத்திருசு சொல்லுகிறார், நீங்கள் உயிருள்ள கற்களாக இருக்கிறீர்கள் என்று. அதாவது, நாம் கர்த்தரில் விசுவாசிகளாகிய நாம், தேவனுடைய பின்பற்றுகள், ஆன்மீக வீட்டாகவும் ஆசாரியர் குழுவாகவும் கட்டப்படுங்கள் என்று கூறுகிறார். ஏனெனில் கர்த்தர் தம்முடைய விசுவாசிகள், தம்முடைய பின்பற்றுகள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாவார்கள் என்று சொல்லினார். இனி ஒருவன் உடலான ஆசாரியராக இருந்து மக்களைச் சேவிக்கவும், மக்களுடைய பாவங்களை மன்னிக்கவும், அல்லது ஆசாரியர்கள் பழைய நாட்களில் செய்தபோல் சில சடங்குகளைச் செய்யவும் தேவையில்லை. அவர்கள் விலங்குகளை பலியிட்டு, இரத்தத்தைத் தூவி, அந்த இரத்தத்தை ஜனங்கள் மேல் ஊற்றி, பாவங்களை மன்னிக்கவும், தேவனுக்கு பலிகளை உயர்த்தவும், தூபம் ஏற்றவும், விதைகளை எரிக்கவும், அப்பங்களை அர்ப்பணிக்கவும் செய்து வந்தார்கள். இவை எல்லாம் உடலானதாகவும் ஆசாரியர்களால் செய்யப்பட்டதாகவும் இருந்தது. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் இனி அப்படிப்பட்ட உடலான ஆசாரியர்கள் இந்த வேலையைச் செய்யவில்லை. ஏனெனில் நாம் அனைவரும், ஆண்களும் பெண்களும், கூட்டமாக கூடும் தேவாலயமாகிய நாம், தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக இருக்கிறோம். நாம் கர்த்தருக்குச் சேவை செய்கிறோம். பாருங்கள், ஆன்மீக பலிகளைச் செலுத்துவதற்கு நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. இனி அது பழைய நாட்களில் செய்த உடலான பலிகள் அல்ல. நான் மீண்டும் சொல்கிறேன், விலங்குகளை பலியிடுவது, தேவனுக்கு ஹோம பலிகளைச் செலுத்துவது, தூபம் ஏற்றுவது ஆகியவற்றல்ல. இப்போது நமக்கு தூபம் ஏற்ற வேண்டியதில்லை. தேவனுக்கு சிறப்பு எண்ணெயோ சிறப்பு தூபமோ தயாரித்து எரித்து, அந்த புகை உயர்ந்து, தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் என்று செய்ய வேண்டியதில்லை. இன்று நாம் தேவனுடைய ஆலயமாகவும் தேவனுடைய இல்லமாகவும்
தேவாலயமாகிய நாமே உயிருள்ள பலியாக இருக்கிறோம். ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன்? ஏனெனில் நாம் நகர்கிறோம், நாம் உயிரோடு இருக்கிறோம், நாம் பேசுகிறோம். ஆகையால் நாமே அந்த பலி. அதனால் அந்த தூபம். பாருங்கள், நான் சிறிது தலைப்பிலிருந்து விலகிவிட்டேன். ஆனால் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியது அவசியம். பழைய காலத்தில் அவர்கள் தேவனுக்கு செலுத்திய அந்த தூபம், அந்த நறுமணப் பொருட்கள், இன்று அது எதுவாகிறது? அது நம்முடைய ஜெபங்கள். நாம் முழங்காலில் விழுந்து, எங்கள் கைகளை உயர்த்தி, முடிந்தவர்கள் கண்களை மூடி, ஜெபிக்கத் தொடங்குகிறோம், தேவனைத் துதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், அவரை உயர்த்துகிறோம், தேவனுக்கு இனிய வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள் சொல்கிறோம். அதுவே தேவனுடைய சந்நிதியில் ஏறும் அந்த தூபம். அந்த வாசனை தேவனுடைய சந்நிதிக்கு சென்று சேர்கிறது. விலங்குகளின் பலிகள், பைபிள் சொல்லுகிறது, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே முறை கர்ப்பரி சிலுவையில் தம்மை தியாகமாக அர்ப்பணித்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தம்மை அர்ப்பணித்தார். தம்முடைய இரத்தத்தை ஒரே முறை என்றும் என்றும் சிந்தினார். இனி விலங்குகளை மீண்டும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் அது மக்கள் மேல் இரத்தத்தை தூவுவதற்காகவும் பாவங்களை மன்னிப்பதற்காகவும் இருந்தது. இன்று அது தேவையில்லை. இன்று நாமே உயிருள்ள பலியாக இருக்கிறோம். ஏனெனில் இந்தச் சதை பற்றி நாம் தியாகம் செய்ய வேண்டும். இந்தச் சதை பற்றி சாத்தானோடும் சேர்ந்து எங்களை ஆசைப்படுத்துகிறது, பாவத்தில் விழச் செய்கிறது. ஆனால் என் ஆவி, என் உள்ளம் பாவம் செய்ய விரும்பவில்லை, அது தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறது. ஆனால் என் சதை பற்றி பலவீனமானது. சாத்தான் வந்து என்னை பாவம் செய்யச் செய்கிறான். ஆகையால் நான் என் சதைப்பற்றுக்கு கட்டளையிட வேண்டும், இல்லை என்று சொல்ல வேண்டும். என் சதைப்பற்றி அதைச் செய்ய வேண்டும். எவ்வளவு இனிமையாக இருக்கும்! இதையும் அதையும் செய்தால் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னால் கூட நான் சொல்வேன், இல்லை, நான் அதைச் செய்ய மாட்டேன். ஏனெனில் நான் என் தேவனை மகிழ்விக்க வேண்டும். ஆகையால் என் சதைப்பற்றி தன் ஆசைகளோடு இருக்கட்டும், நான் அதைச் செய்ய மாட்டேன். நான் என் சதைப்பற்றுக்கு இல்லை என்று சொல்கிறேன். நான் என் சதைப்பற்றைக் காட்டிலும் வலிமையானவன். என் சித்தம் என் சதைப்பற்றைக் காட்டிலும் வலிமையானது. ஆகையால் இல்லை என்று சொல்கிறேன். அதுவே நான் உயிருள்ள பலி என்பதற்கான அடையாளம். நான் எனது சதைப்பற்றை தியாகம் செய்கிறேன். என் உள்ளுணர்வுகளை தியாகம் செய்கிறேன். ஒருவன் திருடும் பழக்கத்தை கொண்டிருக்கலாம். அவனுக்கு திருடுவது பிடிக்கும். திருடவில்லை என்றால் அவன் அமைதி இழந்து விடுகிறான். ஆனால் அவன் வலிமையோடு இருந்தால், தேவனை அறிந்திருந்தால், அவன் சொல்லுவான், நான் தேவனை மகிழ்விக்க விரும்புகிறேன், இனி திருட மாட்டேன். திருட வேண்டும் என்ற ஆசை வருகிறதே, ஆனாலும் நான் அதைச் செய்ய மாட்டேன். நான் என் சதைப்பற்றை அடக்க வேண்டும், என் சதைப்பற்றை தியாகம் செய்ய வேண்டும். ஆனால் நான் அதைச் செய்வது ஓடி விலகுவதன் மூலம், தேவனை மகிழ்விக்காமல் பாவத்தில் விழாமல் இருப்பதன் மூலம். அதுவே என் சதைப்பற்றை தியாகம் செய்வதாகும். உதாரணமாக, மனிதனுடைய பலவீனங்கள், மனிதனின் பலவீனம், விபச்சாரம், பரஸ்திரீ தொடர்பு. இவை பாவங்கள், அவை மக்களை துன்புறுத்துகின்றன. அந்த விபச்சாரமும் பரஸ்திரீ தொடர்பும் மனிதர்களின் ஆவியை வலிக்கச் செய்கின்றன. அன்பு செலுத்தும் நபர்கள் துரோகம் செய்யப்படும்போது துன்பப்படுகிறார்கள், அழுகிறார்கள். ஆகையால் ஒரு ஆண், ஒரு பெண் புத்திசாலி, அறிவாளி, சதையில் வலிமையானவர் என்றால், அவன் சொல்லுவான், நான் என் சதைப்பற்றுக்கு இடம் தர மாட்டேன். விபச்சாரத்திலும் பரஸ்திரீ தொடர்பிலும் விழ மாட்டேன். ஏனெனில் நான் என் தேவனை மகிழ்விக்க விரும்புகிறேன். நான் சந்தோஷமாகவும் என் குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் வைத்திருக்க விரும்புகிறேன். ஆகையால் நான் தியாகம் செய்வேன், ஓடி விலகுவேன், ஆனால் அதில் விழமாட்டேன். ஏனெனில் ஒருவேளை நான் இன்பம் அடையலாம், ஆனால் பின்பு கசப்பு வரும். பின்பு தேவனுடைய கை என்மேல் வந்து என்னை தண்டிக்கும், என்னை அடிக்கும்.
ஆகையால் நான் சொல்வேன், என் சதைப்பற்றை தியாகம் செய்கிறேன். ஆண்டவரே, நான் தியாகம் செய்கிறேன். நான் உம்மை அசட்டுத்தனமாக மதிக்காத பிள்ளை ஆகஸ்ட் விரும்பவில்லை. நான் உமக்கு கீழ்ப்படியும் குமாரனாகவோ குமாரத்தியாகவோ இருக்க விரும்புகிறேன். நீர் என்னை தண்டிக்க வேண்டாம் ஆண்டவரே, நான் தண்டிக்கப்பட விரும்பவில்லை. ஆகையால் என் சதைப்பற்றை தியாகம் செய்கிறேன். அதனால்தான் இங்கு ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினால் தேவனுக்கு பிரியமான ஆன்மீக பலிகளைச் செலுத்துங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அவர் சிலுவையில் செய்த வேலை, அவர் தமது சுவிசேஷத்தை பிரசங்கித்தது, அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பியது, இவையெல்லாம் எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. எங்கள் சதைப்பற்றை தியாகம் செய்ய நாம் உயிருள்ள பலியாக தேவனுக்காக இருப்பதற்கும் தேவனை மகிழ்விப்பதற்கும் ஆன்மீக வாழ்வை வாழ்வதற்கும். அப்படியானால் அந்த நாளில் நான் சொல்லியிருப்பேன், இல்லை, நான் இனி திருட விரும்பவில்லை. இல்லை, நான் இனி மக்களை அவமதிக்க விரும்பவில்லை. இல்லை, நான் இனி பரஸ்திரி தொடர்பிலும் விபச்சாரத்திலும் விழ விரும்பவில்லை. நான் தேவனை மகிழ்விக்க விரும்புகிறேன் என்று. அந்த நாளில் இந்த மனிதனும் இந்த பெண்ணும் இந்த முடிவை எடுத்தபோது அவர்கள் தங்கள் சதைப்பற்றி தியாகம் செய்தார்கள், தங்கள் உடலை தியாகம் செய்தார்கள், தேவனுக்காக உயிருள்ள பலியாகியிருந்தார்கள். அதுவே பொருள். ஆகையால் தெளிவாக இருக்கட்டும், அந்த பலிபீடம் நாமே, அந்த தேவனுடைய வீடு நாமே, அந்த தேவனுடைய ஆலயம் நாமே, அந்த உயிருள்ள கற்கள் நாமே. நாம் தேவனுக்காக ஒரு ஆலயமாக கட்டப்படுகிறோம். அது ஆன்மீகமானது, உடலாசாரமல்ல. இந்த போதனையில் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம் என்று நம்புகிறேன். ஏதேனும் குழப்பம் இருந்தால் எனக்கு எழுதுங்கள். நாம் ரோமராம் அதிகாரத்தை தொடர்வோம். இங்கு ரோமராம் அதிகாரத்தின் வசனத்தை படிப்போம். 1 முதல் 1:7 வரை. 1 முதல் 1:7 வரை படிப்போம். அப்போது நமக்கு தெளிவாகவும் எல்லா கருத்துகளும் தெளிவாகவும் இருக்கும். ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு. ஏனெனில் நீங்கள் இப்போது ஆன்மீக வாழ்க்கை என்று சொல்வதன் பொருள் என்ன என்பதை கொண்டு போயிருக்கிறீர்கள். ரோமர் 8:1 இவ்வாறு கூறுகிறது, ஆகையால் இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆன்மாவின்படி நடப்பவர்களுக்கு ஒருவித தண்டனையும் இல்லையோ. இங்கு ரோமர் எழுதிய இந்த கடிதத்தில் அப்போஸ்தலர் பவுல் பேசுகிறார். அவர் ரோமில் இருந்த சபைக்கு எழுதிய ஒரு கடிதம். அக்காலத்தில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமில் இருந்த சபைக்கு, ரோமில் சபை இருந்தது. அப்போஸ்தலர் பவுல் இந்த கடிதத்தை எழுதினார். ஆனால் கவனியுங்கள், இந்த போதனை முழுவதும் தேவன் பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாடு. அது அக்காலத்தில் அவர்களுக்கு உதவியது, இன்று நமக்கும் உதவுகிறது, எதிர்காலத்தில் பின்வரும் தலைமுறைகளுக்கும் உதவும், அந்த இறுதி நாட்களில் வாழ்பவர்களுக்கும் உதவும். ரோமர் 8:1 இவ்வாறு சொல்லுகிறது, ஆகையால் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு எவ்வித தண்டனையும் இல்லை. அவர்கள் சதையின்படி நடக்கவில்லை, தங்கள் உடலாசார வாழ்க்கையின் படி அல்ல. அக்காலத்தில் சிலர் மோசேயின் நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை, ஒருபோதும். ஆகையால் அவர்கள் தங்கள் சதையின்படியே, தங்கள் ஆசைகள், தங்கள் விருப்பங்கள், தங்கள் உடல் இன்பங்களின் படியே வாழத் தொடங்கினார்கள். அந்நிய ஜாதிகள் குறித்து என்ன சொல்லலாம்? அவர்களும் தங்கள் சிந்தனைகளின்படியே வாழ்ந்தார்கள். ஏனெனில் அவர்கள் விக்கிரகாராதகர்கள், அவர்களுக்கு அந்த உயிருள்ள தேவனே இல்லை, ஆகாயமும் பூமியும் படைத்த தேவனே இல்லை. அவர்களுக்கிருந்தது சில சிலைகள், விக்கிரகங்கள், பலவிதமான நம்பிக்கைகள் மட்டுமே. அதனால் இங்கே போதனை என்னவென்றால், சதையின்படி நடக்காதவர்களுக்கு, தங்கள் ஆசைகளின்படி நடக்காதவர்களுக்கு, தங்கள் தவறான நம்பிக்கைகளின்படி நடக்காதவர்களுக்கு, மாறாக ஆவியின்படி நடப்பவர்களுக்கு தண்டனை இல்லை. எந்த ஆவி? அது புனித ஆவி. அதனால்தான் வேதாகமம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு எவ்வித தண்டனையும் இல்லை, ஏனெனில் அவர்கள் புனித ஆவியின்படி நடக்கிறார்கள். 2 ஆம் வசனம்.
ஏனெனில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளுள்ள ஜீவ ஆவியின் நியாயப்பிரமாணம் என்னை பாவமும் மரணமும் உடைய நியாயப்பிரமாணத்தினின்று விடுவித்தது. அதாவது கிறிஸ்துவின் உண்மையான சுவிசேஷம், அது என்னை பாவத்தின் நியாயப்பிரமாணத்திலிருந்தும் மரணத்தின் நியாயப்பிரமாணத்திலிருந்தும் விடுவித்தது. அந்த பாவமும் மரணமும் உடைய நியாயப்பிரமாணம் எது? அது மோசேயின் நியாயப்பிரமாணம். ஏனெனில் யாரும் அதை பூரணமாக நிறைவேற்றவில்லை. தேவன் சொன்னார், ஒரு எழுத்து, ஒரு குறியீடு கூட தவறாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் யாரும் முடியவில்லை. அதனால் எல்லோரும் பாவம் செய்தார்கள். எல்லோரும் தேவனுடைய மகிமையிலிருந்து விலக்கப்பட்டார்கள். நித்திய மரணத்திற்கும் அழிவிற்கும் செல்ல ஆரம்பித்தார்கள். அப்படியே அனைவரும் போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரையும் இரக்கம் கொண்டு பிதாவிடம் விண்ணப்பித்தார், இந்த மக்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடு, நான் அனைத்தையும் நிறைவேற்றுகிறேன், மேலும் அவர்களுக்கு இரட்சிக்க ஒரு எளிய வழியை காட்டுகிறேன் என்று. அப்பொழுது பிதா, சரி, செய் என்றார். ஆண்டவர் வந்தார். ஆனால் தம் சொந்த ஜனங்கள் அவரை நம்பவில்லை. ஆனாலும் பிற ஜாதிகள், அந்நியர்கள், நாங்கள் போல் அந்நிய ஜனங்கள் நம்பினோம். ஆகையால் அப்போஸ்தலர் சொல்கிறார், சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைத்து அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை கைக்கொள்பவர்கள், அவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள். அடுத்ததாக 3ஆம் வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு இயலாத காரியம் என்னவென்றால் அது பலவீனமானது. ஏன் பலவீனமானது? மனிதர்களின் பாவ ஆசை காரணமாக. எல்லோரும் பாவம் செய்யத் தொடங்கினார்கள். தொடர்ந்து பாவத்தில் விழுந்தார்கள். ஆசாரியரும் தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் பெரியோரும் ஆட்சியாளர்களும் நியாயாதிபதிகளும் அனைவரும் பாவத்தில் விழுந்தார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள், நிறைவேற்றவில்லை. அதனால் மோசேயின் நியாயப்பிரமாணம் பலவீனமடைந்தது. தேவன் மோசே வழியாகச் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று. ஆனால் எல்லோரும் பாவம் செய்ததால் அந்த பாவமும் மரணமும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பலவீனப்படுத்தியது. அப்படியென்றால் அதுதான் நடந்தது. மோசேயின் நியாயப்பிரமாணம் அங்கேயே இருந்தது. ஆனால் அதை நிறைவேற்ற யாரும் இல்லை. கிறிஸ்துவே ஒருவரே அதை பூரணமாக நிறைவேற்றினார். அவர் அதை நிறைவேற்றியபோது அதை ரத்து செய்தார், ஒழித்தார், புதிய நியாயப்பிரமாணத்தை ஆரம்பித்தார். அதாவது ஆவியின் நியாயப்பிரமாணம், தேவனுடைய ஆவியின் நியாயப்பிரமாணம், பரிசுத்த ஆவியின் நியாயப்பிரமாணம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நியாயப்பிரமாணம். அந்த புதிய நியாயப்பிரமாணம் இயங்கத் தொடங்கியது. அந்த நியாயப்பிரமாணம் மிகச் சிறந்த பலன்களைத் தந்துள்ளது, மேலும் தரும். ஏனெனில் அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சபையை உலகத்திலிருந்து எடுத்து எல்லா ஜாதிகளிலும் உள்ள மக்களைச் சேர்த்து களங்கமற்ற சுருக்கமற்ற சபையை எழுப்புவார். எவ்வளவு மதிப்புமிக்கது இந்த புதிய நியாயப்பிரமாணம்! ஆவியின் நியாயப்பிரமாணம். ஆவியில் வாழ்வது, ஆவியில் நடப்பது. அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் மிகுந்த அறிவோடு சொல்கிறார், ஏனெனில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளுள்ள ஜீவ ஆவியின் நியாயப்பிரமாணம் என்னை பாவமும் மரணமும் உடைய நியாயப்பிரமாணத்தினின்று விடுவித்தது. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளுள்ள ஜீவ ஆவியின் நியாயப்பிரமாணம் என்னை அந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவித்தது. 3ஆம் வசனம். ஏனெனில் நியாயப்பிரமாணத்துக்கு இயலாததை மாம்சத்தினால் பலவீனமாயிருந்ததினால் தேவன் தம் குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலில் பாவத்திற்காக அனுப்பி பாவத்தை மாம்சத்திலே தண்டித்தார். அதாவது தேவன் தம் குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலில் அனுப்பினார், பாவத்திற்காக அனுப்பினார். அவர் பாவத்தை மாம்சத்திலே தண்டித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒருவரே பாவத்தை மாம்சத்திலே தண்டிக்க முடிந்தார். அவர் அதை பழுதுபடுத்தினார், ஒழித்தார். அதனால்தான் அவர் சிலுவையில் இறந்து உயிர்த்தெழுந்தபோது மரணத்தையும் சாத்தானையும் வென்றார். சாத்தானின் அதிகாரமும் வெல்லப்பட்டது. ஏனெனில் முன்பு சாத்தானுக்கு மக்களை பாவத்தில் விழச் செய்யவும் தேவனை அவமதிக்கவும்
எல்லா தீமைகளையும் செய்யவும் முழு சுதந்திரம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குப் பிறகு சாத்தானுக்கு இவை அனைத்தையும் செய்ய முடியாது. ஏனெனில் தேவன் அங்கே இருக்கிறார். தேவனுடைய ஆவி சாத்தானைத் தடுத்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்குச் சொல்கிறார், இல்லை, நீ இதைச் செய்யப் போவதில்லை. செய்ய விரும்புகிறாயா? நான் அனுமதிக்க மாட்டேன். அதனால்தான் எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய தினசரி இடைவிடாத போராட்டம். நாம் எப்போதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம், சக்தி, வலிமை கொடுக்கும்படி கேட்கிறோம், எதிரியுடன் போராட வலிமை கொடுக்கும்படி கேட்கிறோம். ஏனெனில் எதிரி எங்கள் மேல் வருகின்றான். ஆனால் எங்களுடைய ஜெபங்களாலும் தேவனுடைய ஆவி எங்களுக்கு உதவுவதாலும் சாத்தானுக்கு அவன் விரும்பியதை எல்லாம் எங்களிடம் செய்ய முடியாது. அதுதான் அற்புதமானது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குப் பிறகு நடந்தது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். சாத்தானுக்கு இனி அவன் விரும்பியதை எல்லாம் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் தேவனுடைய அனுமதியோடு மட்டுமே செய்ய வேண்டும். தேவன் அனுமதி தரவில்லை என்றால், பரிசுத்த ஆவி அனுமதி தரவில்லை என்றால், சாத்தானுக்கு எதையும் செய்ய முடியாது. அதனால்தான் தேவன் தம் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். ஆண்டவரின் சித்தத்தின்படி நடக்குமவர்களை அவர் காக்கிறார். மாந்திரிகம், சாபங்கள், சூனியம் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பார். உலகத்தில் எத்தனை பேர் தினமும் சூனியமும் மாந்திரிகமும் செய்கிறார்கள்? யாரை விரும்பவில்லை என்றால் அவருக்கு சூனியம் செய்கிறேன், சாபம் செய்கிறேன் என்று செய்கிறார்கள். அவர்கள் அதை பல கிலோமீட்டர் தொலைவிலிருந்தே செய்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி அந்த அனைத்தையும் தடுத்து விடுகிறார். அவற்றை ஊடுருவ அனுமதிக்க மாட்டார். அவை தேவனுடைய பிள்ளைகளின் உடலுக்குள் நுழையாது. ஆண்டவரின் சித்தத்தின்படி நடக்கும் விசுவாசிகளின் மீது எந்த சூனியமும் மாந்திரிகமும் சாபமும் இயங்காது. மாறாக அந்தச் சூனியங்களும் சாபங்களும் அவற்றைச் செய்தவர்களிடமே திரும்பிச் செல்கின்றன. அதுதான் நடப்பது. அப்படியானால் நீங்கள் பாருங்கள், ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வது மதிப்புக்குரியது அல்லவா? ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வது சிறந்தது. ஏனெனில் நாம் தேவனால் பாதுகாக்கப்படுகிறோம். அவர் எங்களை காக்கிறார். அவர் எப்போதும் கவனமாக எங்களை காப்பாற்ற தயாராக இருக்கிறார். ஆனால் யாராவது எனக்கு சூனியம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், அது அவருடைய பாவத்தினால், அவர் தேவனைத் தவறிவிட்டதால், அவர் ஆன்மீக வாழ்க்கையை வாழவில்லை என்பதால்தான். அதனால்தான் சாத்தான் அந்த நபர் மேல் வந்து தீங்கு செய்கிறான், தீமைகள் செய்கிறான். அது மட்டும் அல்ல, சூனியம், மாந்திரிகம் மட்டுமல்ல, மற்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் மனிதருக்கு நடக்கின்றன. ஆகையால் இங்கே வசனம் இல் சொல்லப்படுகிறது. நாம் பேசிக்கொண்டு இருப்பதும் தெளிவுபடுத்திக் கொண்டிருப்பதும் இதுதான். ஆன்மீகமாய் இருப்பது என்றால் என்ன? ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன? அந்த வாழ்க்கையை வாழ்வது என்றால் என்ன? ரோமர் 8:4 தேவனுடைய நியாய பிரமாணத்தின் நீதி எங்களில் நிறைவேறும்படி நாம் சதையின்படி நடக்காமல் இருப்பதற்காக. நமது பாவத்திற்கான விருப்பங்கள் படி அல்ல. ஏனெனில் அந்த எல்லா பாவத்தின் பெருக்கமும் மோசேயின் நியாய பிரமாணத்திலிருந்தே வந்தது. தேவன் இதைச் செய்யக்கூடாது என்று தடை செய்தபோது உடனே சாத்தான் மக்களிடம், இல்லை, இல்லை, அவரை நம்பாதீர்கள், அதைச் செய்யுங்கள், செய்தால் உங்களுக்கு எவ்வளவு இன்பம் வரும் என்று பாருங்கள், அதைச் செய்தால் எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் என்று பாருங்கள், தேவனுக்கு எதிராகச் சென்று விடுங்கள் என்று சொன்னான். அதுதான் சதையின்படி வாழ்வதாகும். ஆனால் வசனத்தில் சொல்கிறது, ஆன்மாவின்படி வாழ்பவர்கள். ஆன்மாவின்படி வாழ்வது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் வாழ்வது. தேவனுடைய ஆவி விசுவாசிகளோடு இருக்கிறார். ஆண்களும் பெண்களும் எல்லோருக்கும் உதவுகிறார். பலவீனங்களை நீக்க, தளர்ச்சிகளை நீக்க, சந்தேகங்களை அகற்ற, நம்பிக்கையின்மையை அகற்ற, விசுவாசம் கொள்ள, வலிமையடைய, துணிவாக இருக்க, உறுதிப்பாடு பெற, இதையெல்லாம் செய்வதே தேவனுடைய ஆவியின் கிரியே. இதுவே தேவனுடைய ஆவி அனைவருக்கும் உதவுவது. அதனால்தான் நாம் ஆன்மாவின்படி வாழ்கிறோம் என்று சொல்லப்படுகிறது.
ரோமர் 8:5. சதையின்படி இருப்பவர்கள் சதையின்படியானவற்றை குறித்தே சிந்திக்கிறார்கள். ஆன்மாவின்படி இருப்பவர்கள் ஆன்மாவின்படியானவற்றை குறித்தே சிந்திக்கிறார்கள். அதாவது, யார் ஆன்மீகமாக வாழ்கிறார்களோ அவர்கள் எப்போதும் எப்படி என் தேவனை மகிழ்விப்பது? இன்னும் என்ன செய்யலாம் என் ஆண்டவருக்கு பிரியமானதாய்? மக்களுக்கு அன்பு, இரக்கம், உதவி, கருணை எப்படி காட்டலாம்? அவர்களுக்கு உதவுவது, அவர்களுக்கு இரக்கம் செய்வது, மக்களை தாராளமாய் இருக்க கற்றுக் கொடுத்தல், பொறுமையாயிருங்கள் என்று சொல்லுதல், தேவனை நாடுங்கள் என்று ஊக்குவித்தல், இவற்றைத்தான் சிந்திக்கிறார்கள். அந்த மனிதன் ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்ந்தால் தன்னிடம் உள்ள இத்தகைய ஆசீர்வாதங்களிலிருந்து பிறருக்கும் கொடுத்து அவர்களும் ஆன்மீக வாழ்க்கையை வாழக் கற்றுக் கொடுக்கிறான். அதுதான் ஆவிக்குரியவற்றில் சிந்திப்பது என்று சொல்லப்படுகிறது. வசனத்தில் சொல்லுகிறது, உலகில் வாழ்பவர்கள், பாவத்தில் வாழ்பவர்கள் சதையின்படி சிந்திக்கிறார்கள், ஆனால் தேவனுக்குரியவர்கள் தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவற்றை குறித்தே சிந்திக்கிறார்கள். ரோமர் 8:6. சதையின்படி சிந்திப்பது மரணம். அதாவது, பொருளாதாரமும் சதையின்படியான பாவ விருப்பங்களுமே சிந்தனையாக இருந்தால் அது மரணமே. அந்த மனிதன் இறக்கும் போது பாவத்திலேயே இறப்பான். அப்பொழுது அவன் தண்டனையையும் நித்திய நாசத்தையும் சந்திப்பான். ஆனால் ஆன்மாவின்படி சிந்திப்பது வாழ்க்கையும் சமாதானமும் ஆகும். அதாவது நித்திய ஜீவனும் இப்பிறவியிலே அமைதியும். ஆன்மாவில் வாழ்பவன் அமைதி, சாந்தி, ஆனந்தம், மகிழ்ச்சி, இசைவு நிறைந்த வாழ்க்கையைக் கொண்டிருக்கிறான். ஆனால் சதையின்படி பாவத்திலே வாழ்பவன் துன்பத்திலும் துக்கத்திலும் கசப்பிலும் வாழ்கிறான். அதனால்தான் எத்தனை பேர் தற்கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையை வாழவில்லை, சதையின்படியான வாழ்க்கையைத்தான் வாழ்கிறார்கள். ரோமர் 8:7. சதையின் சிந்தனைகள் தேவனுக்கு பகை. ஏனென்றால் அது தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிவதில்லை, கீழ்ப்படிய முடியாதுமே. சதை, பாவம் ஒருபோதும் தேவனுக்கு சாய்ந்து கீழ்ப்படிவதில்லை. ரோமர் 8:8. சதையின்படி வாழ்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் இன்பங்களுக்கும் பாவ விருப்பங்களுக்கும் அடிமையாக வாழ்கிறார்கள். இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள், பாண்டமிக் காலத்தில் அனைவரும் வீடுகளுக்குள் அடைந்து இருந்தபோது யார் ஆன்மாவின்படி வாழவில்லை அவர்களுக்கு தாங்க முடியாத சலிப்பு. என்ன செய்வது, என்ன சிந்திப்பது என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையத்தில் தவறான, இருள் நிறைந்த காரியங்களைத் தேடுவர். அசுத்தமானவற்றை, மன விரோதங்களையும் சதையின்படி பாவங்களைத் தேடுவர். காலத்தைச் செலவழிப்பதற்காக பல தவறான காரியங்களில் ஈடுபடுவர். முதலில் அது இன்பம் தருவது போல தோன்றினாலும் பின் இன்னும் அதிகமான இன்பம் வேண்டும், இன்னும் புதிதாக எதையாவது செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டே போகிறார்கள். அதனால்தான் வசனம் சொல்கிறது, சதையின்படி வாழ்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் அந்த பாவங்களில் அடிமையாயிருக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் விளைவு துக்கமும் மனக்கசப்பும் ஆன்மாவில் வலியும். அங்கேயே நிற்காமல் சிலர் தற்கொலைக்கே சென்று விடுகிறார்கள், வாழ்க்கையை தாங்க முடியாததால். ஆகையால் ஆன்மாவின்படி வாழ்வதே நல்லது, தேவனுக்காக வாழ்வதே நன்மை. ரோமர் 8:9. ஆனால் நீங்கள் விசுவாசிகள், தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்கள், நீங்கள் சதையின்படி வாழ்வதில்லை, ஆன்மாவின்படி வாழ்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள் தங்கியிருப்பேன். யாரிடமும் கிறிஸ்துவின் ஆவி இல்லாவிட்டால் அவன் கிறிஸ்துவுக்குரியவனே அல்ல. அப்படியே அந்த காலத்தில் அப்போஸ்தலன் சொன்னது போல, சிலர் சபைக்குச் சென்று நான் விசுவாசம் கொண்டேன், சுவிசேஷத்தில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் உண்மையில் மனந்திரும்பவில்லை. தேவனுக்கே திரும்பி பாவங்களை விட்டுவிடாமல் வெறும் இருக்கை பிடிக்கத்தான் சபைக்குச் சென்றவர்கள் இருந்தார்கள். அதாவது, ஒருவருக்கு தேவனுடைய ஆவி இல்லையெனில் தேவன் இன்னும் அந்த மனிதனுக்குள் குடியிருந்து கொண்டிருக்கவில்லை என்பதுதான். அப்படியானால் அவர் தனது சதையின்படி விருப்பங்களை விடுவித்து பாவத்தில் தொடர்ந்தும் வாழ்ந்து விடுவார்.
ஏனென்றால் பலர், நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவனை நம்புகிறேன், நான் அங்கே சபையில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனாலும் அவர்கள் உண்மையில் தேவனுக்கே திரும்பவில்லை. அவர்களின் சதை இன்னும் அதே பாவத் திசையிலேயே செல்கிறது. அவர்கள் சபையிலிருந்து, கூட்டத்திலிருந்து, ஆராதனையிலிருந்து, சங்கமத்திலிருந்து பாடியும், வேதாகமம் படித்தும், போதனையைக் கேட்டும், வெளியேறி தங்கள் வாழ்க்கைக்குச் சென்று பாவத்தையே தொடர்கிறார்கள். இதுவே ரோமர் 8:9 சொல்வது. அதாவது, அந்த மனிதனுக்குள் தேவனுடைய ஆவி குடியிருப்பதில்லை, ஆகையால் அவர் தேவனுடையவன் அல்ல. அந்தவாறு யாரேனும் சபையில் இருப்பதாக, தாம் விசுவாசித்ததாக, தம்மை நீரில் நனைய வைத்ததாக, நான் தேவனுடைய எல்லா கட்டளைகளையும் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும், மறைவாக பாவம் செய்து கொண்டே இருக்கிறார் என்றால், அவரை யாரும் பார்க்கவில்லை என்றாலும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் தேவன் அந்த மனிதரின் இதயத்தில் இல்லை. அவர் ஆவியின்படி வாழ்கிறவர் அல்ல, சதையின்படியே வாழ்கிறவர். ஆனால் ரோமர் 8:1 சொல்லப்படுவது, கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் பாவத்தினால் உடல் இறந்ததாயிருக்கிறது. ஆனாலும் ஆவி நீதியின் காரணமாக உயிருள்ளதாய் இருக்கிறது. அதாவது, கிறிஸ்து ஒருவரின் இதயத்தில் குடியிருந்தால் அவருக்கு பாவம் செய்வதற்கான ஆசை மறைந்து விடுகிறது. பாவத்திலே செல்லும் விருப்பம் போய்விடுகிறது. உடல் பாவத்துக்கு பொறுத்தவரை இறந்தது. ஆனால் எங்கள் ஆவி, அதாவது எங்கள் ஆளுமை, எங்கள் உள்ளம், எங்கள் மனசாட்சி, அது தேவனுடைய நீதியின் காரணமாக, தேவனுடைய அன்பின் காரணமாக உயிரோடு இருக்கிறது. தேவன் நமக்கு அளித்த அந்த வாய்ப்பு, அவருடைய வழிகளை அறியும் அந்த அருள் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது. ஆகையால் இப்போது நாம் தெளிவாக வேறுபடுத்திக் கொள்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதா, இல்லையெனில் சதையின்படி உலகியலாக வாழ்வதா? ரோமர் 8:1 சொல்லப்படுகிறதே, இயேசுவை இறந்தவர்களிடமிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் குடியிருந்தால், கிறிஸ்துவை இறந்தவர்களிடமிருந்து எழுப்பினவரே உங்களுக்குள் குடியிருக்கும் தமது ஆவியினாலே உங்களுடைய மாம்ச உடல்களையும் உயிர்ப்பிக்கிறார். அதாவது, தேவன் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பினார். அதே தேவன், அவர் ஆவி நமக்குள் குடியிருந்தால் நமது மாம்ச உடல்களையும் உயிரோடு வைத்திருப்பார். ஆனால் அது எப்போது? நாம் கர்த்தருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது. நாம் மனதில் தீர்மானித்து, கர்த்தரே, நான் மாற விரும்புகிறேன், நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், நேர்மையான வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், நான் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்னபோது, அப்போது தேவன் பதிலளிக்கிறார், நீ விரும்பினால் நான் உன்னை உதவுவேன். அப்போதுதான் அவர் தமது ஆவியை எங்கள் வாழ்க்கையில் அனுப்புகிறார். அவர் நம்முள் குடியிருந்து நம்மை மாற்றுகிறார். ஆனால் தேவன் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி மாற்றமாட்டார். அவர் விரும்புவது என்னவென்றால், மக்கள் தாமாகவே அவரைத் தேட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமான சித்தம், லைபா ஆல்பெட்ரியோ, கொடுக்கப்பட்டுள்ளது. யார் தீர்மானித்து, கர்த்தரே, நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன், எனக்கும் அதைத் தாரும் என்று சொல்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் உதவுவார். ஆனால் யார் தேவனைப் பின்பற்ற விரும்பவில்லை என்கிறார்களோ, அவர்களை தேவன் கட்டாயப்படுத்த மாட்டார். அவர்களை அவர்களுடைய சுதந்திரத்தில் விட்டுவிடுகிறார். ரோமர் 8:1-3 சொல்லப்படுவது போல, ஆகையால் சகோதரர்களே, நாம் சதையின்படி வாழ்வதற்கு சதைக்கு கடன்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் சதையின்படி வாழ்ந்தால் மரித்துப் போகிறீர்கள். ஆனால் ஆவியினால் சதையின் கிரியைகளை ஒழித்துவிட்டால் நீங்கள் வாழ்வீர்கள். அதாவது, நாம் பாவத்தில் தொடர்ந்து நடந்து சென்றால் தேவனிடமிருந்து பிரிந்து விடுவோம், நித்திய அழிவை அடைவோம். ஆனால் தேவனுடைய ஆவி, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நம்முள் குடியிருந்தால், அந்த ஆவி நம்மை சதையின் கிரியைகளைச் சாகடிக்க உதவுவார். அப்பொழுது நாம் உண்மையில் வாழ்வோம், நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வோம். அப்போது தேவனுடைய ஆவி என் வாழ்க்கைக்குள் வந்து என் எல்லா சதையின ஆசைகளையும் அகற்றினார். முன்பு நான் பொறாமையுள்ளவளாக இருந்தேன், ஆனால் அவர் என் உள்ளத்துக்குள் வந்து அந்த பொறாமையை அகற்றினார்.
இனி எனக்கு பொறாமை இல்லை. நான் பொறாமை உள்ளவளும் அல்ல. அதுவே கர்த்தர். அவர் நம்மை மாற்றுகிறார். நம்மிடமிருந்து எல்லா தீயவற்றையும் அகற்றுகிறார். ரோமர் 8:1-4 இல் சொல்லப்பட்டுள்ளது. ஏனெனில் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் யாவரோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். இப்போது நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. எப்போது நான் கர்த்தரிடம் சொன்னேன், கர்த்தரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் வேதாகமத்தை வாசிக்கத் தொடங்கினேன், கர்த்தரின் வசனத்தை நேசிக்கிறேன், நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், கர்த்தரே, உம்மை மகிழ்விக்க விரும்புகிறேன், இன்னும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டியது எது, உம்மை மகிழ்விக்க என்ன செய்ய வேண்டும், உம்முடனே நிற்க என்ன செய்ய வேண்டும், கர்த்தரே, நான் உம்முடையதை விரும்புகிறேன். அப்பொழுது கர்த்தர் தமது ஆவியை எனக்குத் தந்தார். அவர் என்னுள் வந்து குடியிருந்தார். அவர் எனது வாழ்க்கையிலிருந்து பல மோசமான பழக்கங்களையும் சதையின்பட்ட தீய மனப்பாங்குகளையும் பொறாமை, பொறுக்கமின்மை, கோபம் இவற்றையெல்லாம் அகற்றினார். அப்பொழுது கர்த்தர் என்னை நடத்தத் தொடங்கினார். அவர் எனக்குச் சொன்னார், உன் குணக்கேடுகளை விட்டுவிடு, உன் சீற்றத்தை விட்டுவிடு, உன் கோபத்தை விட்டுவிடு. நான் கர்த்தரிடம் சொன்னேன், கர்த்தரே, நான் உம்மை மகிழ்விக்க விரும்புகிறேன், தயவு செய்து அந்த கோபத்தை நீக்கிவிடு. கர்த்தர் அதை நீக்கினார். இதுவே தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவர்களே தேவனுடைய பிள்ளைகள். ஒருவருக்கு இதனால் மனவேதனை ஏற்பட்டது. ஏனெனில் சில நாட்களுக்கு முன்பு நாம் தேவனுடைய பிள்ளைகள் பற்றிய ஒரு போதனையை பகிர்ந்தோம். அதில் சிலர் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, சாத்தானுடைய பிள்ளைகள் என்று சொன்னோம். பாவத்தில் வாழ்பவர்கள், தினமும் பாவத்தில் நிலைத்திருப்பவர்கள், பாவத்தில் எப்போதும் தொடர்ந்திருப்பவர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள். இந்த வார்த்தை சிலருக்கு சினமுண்டாக்கியது. அது எப்படி சாத்தியம்? அது உண்மையல்ல. எப்படி தாங்கள் எங்களை சாத்தானின் பிள்ளைகள் எனக் கூற முடியும் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் ஒருவராவது வாசித்தார்களா எனத் தெரியவில்லை. எப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார், அவர் எருசலேமில் இருந்தபோது, அவர் மனிதராக அவர்களோடு பேசியபோது, அவர்கள் சொன்னார்கள், எங்கள் பிதாவாகிய ஆபிரகாம். அப்பொழுது கர்த்தர் இயேசு அவர்களிடம் சொன்னார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் அவர் செய்த கிரியைகளைச் செய்வீர்கள். ஆபிரகாம் நல்லவற்றைச் செய்தார். அவர் பாவம் செய்யவில்லை, தேவனுக்கு துன்மார்க்கம் செய்யவில்லை. அவர் தேவனுக்கு கீழ்ப்படியினார், நீதிமானாக இருந்தார், நல்லவனாக இருந்தார். நீங்கள் உண்மையில் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்திருந்தால் அவரது கிரியைகளைச் செய்வீர்கள். ஆனால் நீங்கள் அப்படியில்லை. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் உங்கள் பிதாவாகிய சாத்தானின் பிள்ளைகள் என்று சொன்னார். அதுவே நிஜம். ஒருவர் பாவத்தில் தொடர்ந்து வாழ்ந்தால், ஆணோ பெண்ணோ, அவர்கள் சாத்தானின் பிள்ளைகள். ஏனெனில் 2 வகைகள் மட்டுமே உண்டு, சாத்தானின் பிள்ளைகள், தேவனின் பிள்ளைகள். மற்றவர்கள் இடைநிலையிலிருக்கிறார்கள், பாலத்தில் நின்று கொண்டிருப்பவர்கள் போல தீர்மானிக்காமல் காத்திருக்கிறார்கள். நான் தேவனுடைய பிள்ளையாவேனா அல்லது சாத்தானின் பிள்ளையாவேனா என்று. ஆனால் ஒருவர் இப்போதே சொல்லலாம், நான் தேவனுடைய பிள்ளையாவதை விரும்புகிறேன், நான் தேவனுக்குரியவாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் தேவனுடைய பிள்ளையாவதற்கு ஆன்மீகமாக வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளையாவதற்கு ஆன்மீகமானவராக இருக்க வேண்டும். அதனால் தேவனுடைய பிள்ளையாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் இப்போதே வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பாவத்தில் தொடர்ந்து வாழக்கூடாது, பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடாது. பாவத்தில் தொடர்ந்தால் தேவனுடைய பிள்ளையாய் இருக்க முடியாது. வசனம் 1:5 இல் சொல்லுகிறது, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியைப் பெறவில்லை. ஏனெனில் மோசேயின் பிரமாணத்தில் ஜனங்கள் அனைவரும் அடிமைத்தனத்தில் சிக்கினார்கள். காரணம், அவர்கள் மோசேயின் பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. அது அவர்களுக்கு அடிமைத்தனமாக மாறிவிட்டது.
அவர்கள் தங்கள் பாவங்களினால் சாத்தானின் அடிமைகளாகிவிட்டனர். ஆனால் இங்கே கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷம், அதாவது ஆண்டவரின் ஆவி, நாம் பெற்றது அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல என்று கூறுகிறது. பயத்தில் நடக்கும்படி அல்ல, ஆனால் நீங்கள் பெறுவது தத்தெடுக்கும் ஆவி. அதனாலே நாம் கத்துகிறோம், அப்பா, பிதாவே. ஒரு கிரேக்க கூச்சல். அதாவது நாம் இனி அந்த பயத்தையோ அச்சத்தையோ கொண்டிருப்பதில்லை, ஏனெனில் நாம் தேவனுடைய ஆவியோடு நடக்கிறோம், ஆன்மீக வாழ்க்கையை வாழ்கிறோம், வாழ விரும்புகிறோம். அனைவரும் ஆன்மீக வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். வசனம் 1:6. ஆவியே நம்முடைய ஆவியோடே சேர், நாமே தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி நமக்கு சாட்சி கொடுக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை. அவர் எப்பொழுது சாட்சி கொடுக்கிறார்? அவர் நமக்கு பேசும் பொழுது, தீர்க்கதரிசனத்தின் மூலம் நம்மிடம் பேசும் பொழுது, கனவுகளின் மூலம், தரிசனங்களின் மூலம், போதனையின் வழியாக பேசும் பொழுது, வெளிப்பாடுகள், விவேகங்களை நமக்கு தரும் பொழுது. ஆண்டவர் அதிசயங்களாலும் அடையாளங்களாலும் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, நமக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்து அவற்றை நிறைவேற்றும் பொழுது, அவர் நமக்குச் சொல்லுகிறார், நீங்கள் என் பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் சுத்தமடைந்து நிறைவடைய வேண்டும், பூரணத்திற்கு தக்கவர்களாக வளர வேண்டும், முன்னேறுங்கள், நான் உங்களுக்கு உதவுவேன். சரி, இங்கே வசனம் 7 சொல்கிறது, நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் அப்பொழுது சுதந்திரக்காரரும் ஆவீர்கள், தேவனுடைய சுதந்திரக்காரரும், கிறிஸ்துவோடு கூட சுதந்திரக்காரரும் ஆவீர்கள். நாம் அவரோடு கூட கஷ்டப்படுகிறவர்களாயிருந்தால் அவரோடு கூட மகிமைப்படுத்தப்படுவோமாக. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளுக்காக நித்தியத்திலே ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை பிதா கிறிஸ்து இயேசுவுக்கு கொடுத்தார். அந்த பூரண சுவிசேஷத்தின் பின்பற்றுகள், ஆவியின்படி வாழ்பவர்கள் அல்லது ஆன்மீகமானவர்கள், அவர்களும் அந்த சுதந்திரத்தை பெறுவார்கள் என்று சொல்லுகிறது. இந்த அழைப்பு எல்லாருக்கும், ஏனெனில் தேவன் ஒருவரையும் பாகுபடுத்துவதில்லை, அது எல்லாருக்குமே. இப்போது நாம் இங்கே கலாத்தியர் அதிகாரத்திற்குச் செல்வோம். கலாத்தியர் அதிகாரம் 5. ரோமருக்கு அப்புறம் கொரிந்தியர், அதன் பின் கலாத்தியர் வருகிறது. அந்த அதிகாரத்தில் நாம் வசனம் 6 முதல் 2:6 வரை வாசிப்போம். இங்கே கலாத்தியரில் சொல்லப்படுகிறதை வாசிப்போம். இப்போது இது நமக்காக நாம் பார்க்கவும் வலியுறுத்தவும் இருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கை என்பதென்ன? நாம் அதை ஏற்கனவே புரிந்து கொண்டோம், ஆனாலும் இங்கே கொஞ்சம் குறைவிருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கை என்பதென்ன? வாழ்வது என்பதென்ன? ஆன்மீகமானவனாக இருப்பது அல்லது பொருட்காரனாக, சதைப்பற்றியவனாக இருப்பது என்பதென்ன? ஆன்மீகமானவன் தேவனுடைய பிள்ளை, மீண்டும் பிறந்தவன், தேவனுக்காக கனிகள் கொடுப்பவன். நாம் இங்கே கலாத்தியர் இல் வாசிக்கிறோம். வசனம் இல் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். கலாத்தியர் 5:6. ஆகையால் நான் சொல்லுகிறேன், ஆவியின்படி நடந்து சதைப்பற்றிய ஆசைகளை கைக்கொள்ளாதீர்கள். ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள். உங்கள் சதையையும் உங்கள் உடலையும் உங்கள் ஆசைகளையும் கவனிக்காதீர்கள். உங்கள் ஆசைகளை அடக்குங்கள். நீங்கள் உங்களை அடக்கிக் கொள்ள முடியும். உங்களை அடக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் சதையை அடக்குங்கள். பாவம் செய்யாதீர்கள். அப்பொழுது தேவன் அந்த மனப்போக்கை நீக்க உங்களுக்கு உதவுவதை பார்ப்பீர்கள். 7. ஏனெனில் சதையின் ஆசை தேவனுடைய ஆவிக்கு விரோதமானது. நியாயமாகவே சதையின் ஆசை பாவமே, அது தேவனுடைய ஆவிக்கு எதிரானது. தேவனுடைய ஆவி அந்த பாவத்துக்குரிய சதைக்கு எதிரானது. இவை இரண்டும் ஒருவருக்கொருவர் எதிராக நிற்கின்றன, நீங்கள் விரும்புவது செய்யப்படாதபடி. ஆகையால் இது ஒரு போராட்டம். எங்கள் உள்ளத்தில் ஒரு போராட்டம் உண்டாகிறது. என் உள்ளத்தில் ஒரு போராட்டம் உண்டாகிறது. நான் சாத்தானுக்கு எதிராக போராட வேண்டும். சாத்தான் வந்து என் சதையை தொட்டுவிடுகிறான். நான் அதிகம் விரும்புகிறதிலோ அல்லது என் சதை அதிகம் இன்பம் கொள்ள விரும்புகிறதிலோ அது மக்களை அவமதிப்பது என்றால், அது பழிவாங்குவதைக் காக்கிறதா என்றால், அப்படியே நான் பழிவாங்குவேன், இதைச் செய்வேன். ஏனெனில் என் உள்ளத்தில் பழி இருக்கிறது, மன்னிக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். சாத்தான் சொல்லுகிறான், இவனுக்கு இந்த பலவீனம் இருக்கிறது,
நான் எப்போதும் அவனுடைய பலவீனத்தில் சோதிப்பேன். அவன் போய் பழிவாங்கி பாவம் செய்து தேவனை அவமதிக்கும்படி அதுதான் அந்த போராட்டம். அப்போது இந்த மனிதன் சொல்கிறான், இல்லை, நான் முடியாது. நான் இதில் விழக்கூடாது. நான் தேவனை மனக்குறைப்படுத்தக்கூடாது. நான் இந்த பழிவாங்கலே செய்யக்கூடாது. இல்லை, நான் மன்னிப்பேன். அதை நீக்கிக் கொள்கிறேன். அதைச் செய்ய மாட்டேன். நான் தேவனுக்கு மனப்பூர்வமாக இருக்க விரும்புகிறேன். உம்மை மகிழ்விக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என் இதயத்தில் உள்ள இந்த பழிவாங்கும் மனதை நீக்க உதவி செய்யும். ஏனெனில் நான் அந்த மனிதனின் உயிரையே எடுக்க நினைக்கும் அளவுக்கு கோபமாக இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை நீக்கி மாற்றி சுத்தமாக்கும். அப்பொழுது தேவன், ஆண்டவரின் ஆவி, பரிசுத்த ஆவி எங்களை உதவத் தொடங்குகிறான். நாம் எதிர்த்து நிற்க, மாற, நீக்க உதவுகிறான். அப்போது அந்த போராட்டம் உண்டாகிறது. அப்பொழுது ஆண்டவர் வெற்றி பெறுகிறார். எங்கள் இதயம் தேவனுக்கு மனப்பூர்வமாக இருக்கும்போது நாம் வெற்றி பெறுகிறோம். ஏனெனில் தேவன் அந்த வெற்றியை நமக்கு கொடுக்கிறார். அந்த ஜெயத்தை தருகிறார். ஆகையால் எப்போதும் நாம் ஒப்புக்கொண்டு நல்லவற்றைச் செய்வோம். அப்படியே இங்கே அந்த போராட்டம் உண்டாகிறது. வசனம் இல் சொல்லியது போல சதை தேவனுடைய ஆவிக்கெதிராக, அந்த பாவ மனப்போக்கே அந்த போராட்டம். வசனம் 8, ஆனால் நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள் என்றால், உங்களுடைய சதையின் சட்டத்திற்கு கீழல்ல, அந்த பலவீனத்தின் கீழல்ல, அந்த பாவத்தின் கீழல்ல, உங்களுள் இருக்கும் அந்த மனப்போக்கின் கீழல்ல என்று சொல்லுகிறது. அப்படின்னா சொல்லுகிறது, ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள். ஏனெனில் தேவனுடைய ஆவி அங்கே இருக்கிறான். ஏனென்றால் நீங்கள் உங்கள் இதயத்தில் மாற விரும்பினீர்கள். தேவனிடம் கேட்டீர்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு உதவுகிறார். உங்களுக்கு உதவப் போகிறார். அப்புறம் வசனம் 9 சொல்கிறது, அப்படியென்றால் சதையின் கிரியைகள் என்ன? அது சொல்லுகிறது, சதையின் கிரியைகள் விபச்சாரம், பாவக்காமம், அசுத்தம். அந்த அசுத்தத்திலிருந்து பல விஷயங்கள் வெளிவருகின்றன. காமவெறி. அந்த காமவெறியிலிருந்து பல விஷயங்கள் வெளிவருகின்றன. நான் நினைக்கிறேன், நல்லது அகராதியில் பாருங்கள். ஏனென்றால் சில சமயங்களில் குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவன் சில விஷயங்களை திறந்த வெளியாகச் சொல்ல முடியாது, குழந்தைகளுக்காக. ஆனாலும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். இவைகள் எல்லாம், அந்த அசுத்தங்கள் என்ன அர்த்தம்? அந்த காமவெறி, மனசாட்சியை கெடுக்கும் விஷயங்கள், சிந்தனையை கெடுக்கும் விஷயங்கள், மனிதரை கெடுக்கும் விஷயங்கள், மனுஷனின் சமாதானத்தை அழிக்கும் விஷயங்கள். அதை பழகுபவனும் அதற்கு பலியானவர்களும் துன்பப்படுவார்கள். அதனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் கொஞ்சம் படிக்கிறோம். உதாரணமாக சோதோம் குமோரா பற்றி ஆதியாகமத்தில். அங்கே தேவன் அந்த 2 ஊர்களையும் அழித்தார். ஏனென்றால் அந்த மக்கள் செய்தது மிக அருவருப்பான விஷயங்கள். அதனால் தேவன் தண்டிக்க வேண்டியது. அப்போ இங்கே நாம பேசுறது சதையின் கிரியைகள் பற்றிதான். அல்லது சதையில் வாழ்றது, அல்லது பொருளாதார வாழ்க்கையில வாழ்றது இல்லையா? நாம பேசுறது என்னவென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும். ஆவிக்குரிய வாழ்க்கைதான் முக்கியம். பொருளாதார வாழ்க்கை, சதையான வாழ்க்கை இல்லை. ஏனெனில் சதையான வாழ்க்கைன்னா அது சொல்கிறது விபச்சாரம், பாவக்காமம், அசுத்தங்கள், காமவெறி, 2 விக்கிரகாராதனைகள். அந்த விக்கிரகாராதனையிலிருந்து எத்தனை விஷயங்கள் வெளிவருதோ பாருங்க. விக்கிரகாராதனை வெறும் சிலைகள், படங்கள், ஓவியங்களை வணங்குறது மட்டும் இல்ல. அதில் நம்புறது, அதுக்கு பிரார்த்திக்கிறத, அதுக்கு ஜெபிக்கிறத, அதுக்கு மதிப்பளிக்கிறத. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஜோதிடம், சாமியாட்கள், மந்திரவாதம், டாரட் கார்டுகள், சீட்டுகள், மேட்டாபிசிக்ஸ். சரி, எல்லாமே இங்க அடங்குது. ஆமாங்க, அந்த ஊஞ்சலாட்ட கம்பி மாதிரி. சரி, எவ்வளவோ விஷயங்கள். விக்கிரகாராதனை, பிசாச்சுகளை வணங்குறது, இறந்தவர்களை நம்புறது, இறந்தவர்களை வணங்குறது, இறந்தவர்களுக்கு ஜெபிக்கிறத, பிசாச்சுகளை அழைக்கிறத, இதெல்லாமே விக்கிரகாராதனைதான். பாருங்க, விக்கிரகாராதனையிலிருந்து எவ்வளவு விஷயங்கள் வருதோ. செடிகளில், கடலில், மரங்களில், மிருகங்களில், பாம்புகளில், பறவைகளில் நம்புறது, அவைகளை கடவுளாக கருதுறது.
அப்புறம் இங்கே சொல்லுது மந்திரவாதம். அதிலும் எவ்வளவோ விஷயங்கள் அடங்குது அந்த மந்திரவாதங்களில். பகைமை, சண்டைகள். அந்த பகைமையிலிருந்து எத்தனை பாவங்கள் வெளிவருதோ அந்த சண்டைகளிலிருந்து. ஆனா இங்கே நாம சட்டத்துறை வழக்குகள் பற்றி பேசல. பின்பு யாராவது வந்து சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு வழக்கு இருக்கு, அவர் வீட்டை எடுக்கணும் அப்படின்னு. இல்ல, நாம பேசுற சண்டைகள் அப்படியில்லை. இங்கே சொல்லுற சண்டைகள் என்னவென்றால் கோபங்கள், வாக்குவாதங்கள், தவறான புரிதல்கள், மனிதர்களுக்கிடையே ஏற்படும் புரியாமைகள். இதற்காக ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு சாகும் வரை எதிரிகள் ஆகுறாங்க. பொறாமை. அந்த பொறாமையிலிருந்து எவ்வளவோ விஷயங்கள் வெளிவருது. கோபம். அந்த கோபத்திலிருந்து எவ்வளவோ பாவங்கள் வெளிவருது. சண்டைகள். அதிலிருந்தும் பல பாவங்கள். பிரிவுகள். அதிலிருந்தும் பல பாவங்கள். பொய்யான போதனைகள். அந்த பொய்போதனைகள் என்னன்னு பாருங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? இன்றைக்கு கூட பிசாசுக்காக ஒரு வழிபாடு இருக்கு. பிசாசின் தேவாலயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிசாசின் ஆலயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவனைத்தான் வணங்குறாங்க. ஆஹா, இது என்ன அற்புதமோ! இதுவும் பொய்யான போதனைகளில் ஒன்று. அப்புறம் 2 பொறாமைகள், கொலைகள், குடிகாரத்தனம், காமவெறிச் சத்துருவிகள். அந்த காமவெறிச் சத்துருவிகள் அசுத்தம், காமவெறி எல்லாவற்றோடும் ஒத்த மாதிரி. சொல்றது என்னவென்றால், இதுபோல எல்லா விஷயங்களையும் பற்றி தெரிவிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த மாதிரி விஷயங்களைச் செய்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாங்க. இவைகளைச் செய்றவர்கள் சதையான வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கையில்தான் வாழ்றவர்கள். அதனால அழைப்பு என்னவென்றால், நீங்கள் தேவனை நம்புங்க, தேவனில் நம்பிக்கை வைங்க, தேவனைத் தேடுங்க, வேதாகமத்தை வாசிங்க, தேவனிடம் சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும், நான் சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பத்தையும், என் நண்பர்களையும், என் அயலார்களையும், என் மக்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்தணும். அப்போ தேவன் உங்க உள்ளத்திலே அந்த தீர்மானத்தையும், ஆசையையும், விருப்பத்தையும் பார்க்கிறார். நீங்க மாறணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும் என்ற விருப்பம் உங்க உள்ளத்திலே இருக்கிறது என்று பார்த்து, அப்போதே தேவன் உங்க வாழ்க்கைக்குள் வருகிறார். உங்களை மாற்றுகிறார். இதை எல்லாம் நீக்குகிறார். தேவன் உங்களை மேய்க்கத் தொடங்குகிறார். உங்களை பின்தொடர ஆரம்பிக்கிறார். உங்களை தினமும் ஆசீர்வதிக்கத் தொடங்குகிறார். உங்களுக்கு ஆதரவாக இருக்கத் தொடங்குகிறார். தேவன் உங்களுக்கு கனவுகளை கொடுக்கத் தொடங்குகிறார். தரிசனங்களை கொடுக்கிறார். அல்லது நீங்கள் தேவாலயத்துக்கு போகும்போது, கூட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவி உங்களோட பேசுவார். தேவன் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தருவார். அப்போ தேவன் அன்பு. அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களைத் தழுவுவார். ஆனா தேவன் விரும்புறது என்னன்னா, நீங்க உங்க உள்ளத்திலே தயாராவணும். ஏனென்றால் அவர் சொல்றது, நான் சென்று எல்லாரையும் தேட மாட்டேன், அவர்கள் தாமே என்ன தேடணும், என்னிடமா வரணும், என்னை நம்ப வைக்கணும், அப்புறம்தான் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அதுதான் அழைப்பு. ஏனெனில் இங்கே பாருங்கள், இங்கே சில பாவங்களைச் சொல்றார். அதைவிட இன்னும் பாவங்கள் இருக்கு. அந்த பாவங்களுக்குள்ள ஒவ்வொரு பாவத்திலிருந்தும், ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் கிளைகளாக பாவங்கள் உருவாகுது. பல விஷயங்கள். ஆனா மக்கள் சொல்வாங்க, மக்கள் குற்றவாளிகள் இல்லை, ஏனென்றால் அவர்கள் அறியாமையிலிருந்தாங்க. பிசாசு அவர்களை அடிமைப்படுத்தினான். ஆரம்பத்திலிருந்தே அவர்களை அப்படியே வைத்திருந்தான். அவர்களுக்கு ஒருபோதும் யாரும் தேவனுடைய உண்மையான வழியை போதிக்கல. அதனால மக்கள் அந்த அறியாமையிலேயே, அந்த பாவத்திலேயே வாழ்ந்தாங்க. பொருளாதார வாழ்க்கையிலேயே, சதையான வாழ்க்கையிலேயே வாழ்ந்தாங்க. ஆனா இப்போதே வாய்ப்பு. இப்போதே அந்த வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை மாறுதலுக்கான வாய்ப்பு இருக்கு. உள்ளே செல்ல ஒரு வாசல் இருக்கு. உங்க பிரச்சனைகளுக்கு, உங்க கெட்ட வாழ்க்கைக்கான, உங்க ஒழுங்கில்லாத வாழ்க்கைக்கான தீர்வு இருக்கு. அது பரிசுத்த ஆவி. அது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். எங்கள் தேவன். அவர் அங்கேயே கவனமாயிருக்கிறார். அவர் சொல்கிறார், கதவைத் தட்டுங்கள்,
தட்டுகிறவருக்கு கதவு திறக்கும், தேடுகிறவர் கண்டுபிடிப்பார், கண்டடைவார். அதனால கதவை தட்டணும். தேவன் உங்களை தள்ளிவிட மாட்டார். தேவன் உங்களை அசட்டையாக்க மாட்டார். அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அப்புறம் இங்கே 2 சொல்லுறது, ஆவியின் கனிகள் அன்பு. அப்படின்னா சொல்லுறது என்னன்னா, ஆவியின் கனிகளைத் தேடணும். பாருங்க, இங்கே சதையின் கிரியைகளைப் பற்றி பேசினோம். இப்போ ஆவிக்குரியவைகளைப் பற்றி பேசப் போறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையே வாழ்றதென்பது என்ன? தேவனுக்காக கனிகளைத் தர்றதென்பது என்ன? அப்போ 2 சொல்லுறது, ஆவியின் கனி அன்பு. அன்புல எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. அன்பு பாவம் செய்யாம இருக்கிறது, பாவங்களைச் செய்யாதிருக்கிறது. அதிலே அன்பு அடங்கியிருக்கு. மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி, அந்த அமைதி, அந்த ஆனந்தம் ஆன்மாவுக்குரியது. ஆன்மாவுக்குரியது ஏனெனில் நாம துன்பத்தை எதிர்கொள்ளலாம். ஒருவேளை யாராவது நோய்படலாம், நோய்பட்டதால் வலிக்கிறது அப்படின்னு சோகப்படலாம். ஆனா ஆன்மா சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார் என்று நம்பிக்கை வைக்கிறேன். நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். அவர் என்னை இந்த படுக்கையிலிருந்து எழுப்புவார். இந்த துன்ப நிலையிலிருந்து என்னை வெளியேற்றுவார். நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், ஏனெனில் என் ஆன்மா சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சந்தோஷம் ஆன்மாவுக்குரியது. இந்த சமாதானம் ஆன்மாவுக்குரியது. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை. பாருங்கள், ஒரு கனி பொறுமை, இன்னொரு கனி கனிவு. கனிவானவன், அன்பானவன், நன்மை, நல்லவன், அன்பானவன், விசுவாசம், எதிர்பார்த்தல், நம்புதல், முழுமையாக நம்புதல், ஆண்டவரின் வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்தல், அவர் என் ஜெபத்தை கேட்கிறார் என்று நம்புதல், அவர் எனக்கு பதில் தருவார் என்று நம்புதல், அவர் எனக்கு உதவுவார் என்று நம்புதல், அவர் என் பிரச்சனையை தீர்ப்பார் என்று நம்புதல், அவர் என்னை பசியால் இறக்க விடமாட்டார் என்று நம்புதல், அவர் என்னை இந்த வேதனைக்குள், இந்த நெருக்கடிக்குள் இறக்க விடமாட்டார் என்று நம்புதல். நான் வாள் மற்றும் சுவருக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். அவர் எனக்கு உதவுவார். அவர் என்னை எப்போதாவது வெளியேற்றுவார். அதுதான் விசுவாசம். விசுவாசம். தாழ்மை. வசனம் 2-3. தாழ்மை. தாழ்மையுள்ளவன் ஆகுதல். நினைவில் கொள்ளுங்கள், வேதாகமம் சொல்கிறது, தாழ்மையுள்ளவர்கள் பூமியைச் சுதந்தரித்துக் கொள்வார்கள். தாழ்மையுள்ளவன் ஆகுதல், ஆண்டவரை நம்புதல், நம்பிக்கை வைக்குதல், காத்திருத்தல், தேவனை ஏற்றுக்கொள்வது. என் இருதயத்தில் தேவனை ஏற்றுக்கொள்வது, தேவனே உண்மை என்று ஏற்றுக்கொள்வது, அவரே வழி என்று ஏற்றுக்கொள்வது. நான் அவருக்கு பிரியமானவனாக இருக்கணும், அவரை தேடணும். அதுதான் தாழ்மையுள்ளவன் செய்கிறான். சுயக்கட்டுப்பாடு. வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் மிதமாக நடந்து கொள்வது. மிதமான தன்மை சொல்லுகிறது, இந்த கனிகளுக்கு எதிராக, இந்த விஷயங்களுக்கு எதிராக, அல்லது இந்த கனிகளுக்கு எதிராக எந்த சட்டமும் இல்லை. அதை அடக்கவோ அல்லது அதை எடுத்துக்கொள்ளவோ முடியாது. ஏனெனில் இவை தேவனுடைய ஆவியானவர் தேவனை ஏற்றுக்கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தரும் கனிகள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். தேவன் அவர்களை மாற்றுகிறார். அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை அளிக்கிறார். புதிய இருதயத்தை அளிக்கிறார். அப்புறம் அவர்களின் பழைய வாழ்க்கை இனி இல்லாமல் போகிறது. அவர்களின் பழைய வாழ்க்கையை இனி நினைவில் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் முன்பு செய்த அதே விஷயங்களை இனி செய்வதில்லை. அதே தீய பழக்கங்களை, அதே பாவங்களை இனி செய்வதில்லை. ஏனெனில் தேவனுடைய ஆவி அவர்களுக்குள் இருக்கிறார். அவர்களை சுத்தம் செய்கிறார். அவர்களை விடுவிக்கிறார். அவர்களிடமிருந்து எடுப்பதையும் இந்த அற்புதமான கனிகளை அவர்களுக்கு அளிப்பதையும் செய்கிறார். அவர்கள் நல்ல கனிகள் தரும் மரமாக மாறுகிறார்கள். இங்கே சொல்லுகிறது 2:4. ஆனால் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் தங்கள் சதை, தங்கள் பொருளாதாரம், தங்கள் உலகியலானது, தங்கள் பாவ ஆசைகளோடும் விருப்பங்களோடும் கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அதையெல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அதனால்தான் நாம் தேவனுக்கு பிழைத்த பலியாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. நாம் பலியிடுகிறோம். அந்த ஆசைகளையெல்லாம் சிலுவையில் அறைக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்து தமது ஆவியினால் நமக்கு உதவினார். சொல்லுகிறது 2:5. நாம் ஆவியினாலே வாழ்கிறோம் என்றால் நாம் ஆவியினாலேயே நடந்து கொள்வோம். நீங்கள் ஆவிக்குரியவனாக இருக்க விரும்பினால் தொடர்ந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து கொள்ளுங்கள்.
ஆவியினாலே வாழுங்கள், அதுதான் நாங்கள் அறிந்து கொண்டோம். 2 நாம் புகழ்ச்சி விரும்புவோராக இருக்காதோம், நாம் ஒருவரை ஒருவர் சினப்படுத்திக் கொள்ளாதோம், ஒருவரை ஒருவர் பொறாமைப்படாதேம், ஏனெனில் அது பொருளாதாரத்தில் சதையில் வாழ்வதற்கு சமம். மாறாக ஆவியின் கனிகளை வைத்திருப்பதே ஆவியினாலே வாழ்வது அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வது என்று சொல்லப்படுகிறது. என் முழு இருதயத்தோடும் விரும்புகிறேன். நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்று. இப்போது எங்கள் ஜெபத்தில் நாம் ஆண்டவரிடம் சொல்லப் போகிறோம், எங்களை எல்லாரையும் உதவி செய்யுமாறு. நாம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு அது மிகச் சிறந்தது. ஏனெனில் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்பவன் தேவனுக்கு பிரியமானவனாகிறார், அவர் தேவனுடைய பிள்ளையாகிறார். ஆகையால் உங்களும் அழைக்கப்பட்டுள்ளீர்கள். உங்களிடம் வேதாகமம் இல்லையெனில் வாங்கிக் கொள்ளுங்கள், வேதாகமத்தை வாசியுங்கள், தேவனே ஜெபியுங்கள், தேவனிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், உம்முன் பிரியமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவுங்கள். என் பாவமுள்ள சதையே, என் உலகிலான உடலை நான் பலியிடக்கூடியவாக இருக்க உதவுங்கள் என்று. இதுதான் நாங்கள் எங்கள் தேவனிடம் கேட்கப் போகிறோம். ஆகையால் நாம் எங்கள் தேவனிடம் ஜெபிக்கப் போகிறோம், நோய்களுக்கும் எல்லா தேவைகளுக்கும் ஜெபிக்கப் போகிறோம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட சர்வவல்லமையுள்ள தேவனே, இன்று எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது சந்நிதியில் இங்கே நிற்கும் வாய்ப்பை தந்ததற்காக, ஏனெனில் நான் அறிவேன் ஆண்டவரே, இங்கே நேரடியாக இணையத்தின் மூலம் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களான ஆயிரக்கணக்கான மக்களுடன் உமது பரிசுத்த ஆவி இருக்கிறான். ஒவ்வொரு இருதயத்தோடும் ஒவ்வொரு ஜீவனோடும் நீர் இருக்கிறீர். உம்மை ஒவ்வொருவருக்கும் காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நினைவில் கொள் பிதாவே, பல ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் இளைஞர்களும் இருக்கிறார்கள். சாத்தான் அவர்களை உடையாக்கியிருக்கிறான். பல துஷ்ட ஆவிகள் அவர்களின் உடல்களையும் மனதையும் உடையாக்கியிருக்கிறார்கள். அவர்கள் சிந்திக்க விடவில்லை, அவர்கள் யோசிக்க விடவில்லை, அவர்கள் ஆராய்ந்து பார்க்கவும் விடவில்லை, அவர்கள் தங்கள் சிந்தனையை ஒருங்கிணைக்கவும் விடவில்லை, அவர்களை உம்முன் மனந்திரும்பவும் விடவில்லை. இந்த மக்களுக்காக நான் உம்மிடத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே, இரக்கம் காட்டும். ஏனெனில் அவர்கள் தனியாக உமது முகத்தை தேட முடியவில்லை, அவர்கள் தனியாக உம்மை நோக்கி கூப்பிட முடியவில்லை, அவர்கள் தனியாக அந்த துஷ்ட ஆவிகளிடமிருந்து விடுபட முடியவில்லை, அவர்களின் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பறித்துவிட்ட அந்த ஆவிகளிடமிருந்து தங்களை விடுவிக்க முடியவில்லை. அவர்களுக்காக நான் கேட்கிறேன் என் ஆண்டவரே, அதிக இரக்கம் கொடுக்கும், அவர்களை விடுவிக்கும். அந்த சாத்தானின் அடிமைகளாகவும் பிசாசுகளின் அடிமைகளாகவும் சூனியங்களின் அடிமைகளாகவும் மந்திரங்களின் அடிமைகளாகவும் சாபங்களின் அடிமைகளாகவும் இருப்பவர்களை எல்லாம் விடுவித்து சுத்தமாக்கும் ஆண்டவரே. மேலும் நான் கேட்கிறேன் என் ஆண்டவரே, இன்னும் சாத்தான் அவர்களுடைய சதையே, அவர்களுடைய பலவீனங்களைத் தொட வேண்டுமென விரும்புகிற சகோதர சகோதரிகளுக்காக, அவர்கள் பாவம் செய்யவும் உம்மை நோக்கி குற்றம் செய்யவும் உமது பிள்ளைகள் எனும் அந்த நிலையை அடையாமல் போகவும் சாத்தான் முயலுகிறான். ஆண்டவரே, சகோதர சகோதரிகளுக்கு துணை செய், அனைவருக்கும் துணை செய், எங்களுக்கு உதவி செய் என் ஆண்டவரே. நாம் உம்முன் நேரான வாழ்க்கையை வாழும்படி, அந்த புனிதமான வாழ்க்கையை வாழும்படி, நன்மை செய்யும்படி, நாங்கள் சந்தோஷமாகவும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் அண்டை நிறைவுகளையும் எங்கள் மக்களையும் சந்தோஷமாக்கும்படியும் வாழ உதவி செய். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனே, சர்வவல்லமையுள்ளவரே, உமது இரக்கத்தையும் உமது அன்பையும் கேட்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரிடத்திலும் நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறபடி. மேலும் ஆண்டவரே, உடலின் குணமாக்குதலுக்காகவும் கேட்கிறேன். உமது வல்லமையான கையை நீட்டி நோயுற்றிருக்கும் ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும், எவனாக இருந்தாலும், தீவிர நோய்களும் வலிகளும் புற்றுநோயும் எல்லா குணப்படுத்த முடியாத நோய்களும் கொண்டிருப்பவர்களே, நீர் உமது கையை நீட்டி குணமாக்கும்படியாக. அவர்கள் உம்மை நாடுகிறார்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள், உம்மை நம்புகிறார்கள், உம்மில் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள். உமது கையை நீட்டி அவர்களுக்கு குணமளி, சுத்திகரித்து விடுதலை அளி. ஆண்டவரே, எங்களை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி. பரலோக பிதாவே,
சாத்தானின் அடிமைகளாக இருப்பவர்களின் சங்கிலிகளே, கட்டுகளே, பிணைப்புகளை முறியடிக்கவும், அந்த சாத்தானின் அடிமைகளான போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து வரும் துஷ்ட ஆவிகளையும், சாத்தானால் கட்டுண்டிருக்கும் போதைப்பொருளால் அழிக்கப்பட்டு துன்பப்படும் அனைவரையும் நீக்கவும், அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க முடியாமல் துன்புறுகிறார்கள். பரிசுத்த பிதாவே, உமது கையை நீட்டு ஆண்டவரே, அனைவரின் ஜெபங்களையும் கேள், ஏனெனில் நான் அறிவேன் என் பிதாவே. பல குடும்பங்கள் தங்கள் மகன்களையும் மகள்களையும் போதைப்பொருள் பழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். மேலும் ஆண்டவரே, மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், அவர்கள் இனி சிந்திக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், உமது இரக்கத்தின் கீழ் மட்டுமே உள்ளவர்களுக்கும் நான் கேட்கிறேன் என் பிதாவே. ஒவ்வொருவரிடத்திலும் உமது கையை நீட்டி அவர்களை சுத்திகரித்து விடுதலை அளித்து இருளிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களை வெளியேற்றும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழவும். நன்றி பரிசுத்த பிதாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள் உமக்கே, மகிமை உமக்கே ஆண்டவரே. உமது அன்பான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் எதையும் கேட்கிறோம். நன்றி என் ஆண்டவரே. பிதாவுக்கு புகழ், குமாரனுக்கு புகழ், பரிசுத்த ஆவிக்கு புகழ், இப்போதும் என்றென்றும். ஆமென். தேவனுக்கு புகழ். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆண்டவர். நாம் காந்திக் 29 பாடுவோம். அது நான் அறிவேன் இங்கே பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்கிறது. காந்திக் எண் 29. Yo sé que aquí está la gran bendición del Consolador que el Señor nos dio. ¿No la sientes tú? Ponte en comunión, vete a la oración, amén, y habla con Jesús. Vete a la oración, amén, y habla con Jesús. Yo sé que aquí está la gran bendición del Consolador que el Señor nos dio. ¿No la sientes tú? Ponte en comunión, vete a la oración, amén, y habla con Jesús. Vete a la oración, amén, y habla con Jesús. Yo sé que aquí está la gran bendición del Consolador que el Señor nos dio. ¿No la sientes tú? Ponte en comunión, vete a la oración, amén, y habla con Jesús. Vete a la oración, amén, y habla con Jesús. ஆசீர்வதிக்கப்பட்டும் ஸ்தோத்திரிக்கப்பட்டும் இருப்பதாக என் ஆண்டவரின் நாமம். என் தேவன் உங்களை எல்லோரையும் மிகுந்த ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். ஆண்டவரில் உங்களை அன்பு கொள்கிறேன். உங்களில் ஒவ்வொருவருக்கும் அன்பான அணைப்புகளையும் அன்பான முத்தங்களையும் அனுப்புகிறேன். சிறார்களுக்கும் அதேபோல், ஏனெனில் அவர்களையும் நான் மிகவும் நேசிக்கிறேன். நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.